மனிதனின் வாழ்வில் ஒரு இன்றியமையாத அங்கமாக உள்ளது செல்போன். ஒருவன் உணவு கூட இல்லாமல் இருப்பான், ஆனால் செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது எனும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. படித்தவர்கள் முதல் பாமரன் வரை அனைவரது கைகளிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த செல்போன் எனும் கையடக்க குழந்தை. அத்தகைய ஆறாவது புலனாக மனித வாழ்வில் பயணிக்கும் இந்த செல்போனில் பழுது ஏற்பட்டு விட்டாலோ, செல்போனில் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது பேலன்ஸ் இல்லாமல் போனாலோ நாம் மனதளவில் பெரிதும் பாதிப்படைகிறோம். இந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் இடமாக திகழ்கிறது மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் செல்போன் கடை. ரயில் பயணத்திற்கு வரும் பயணிகள் செல்போன் பழுது ஏற்பட்டால் இந்த பஜாரில் உள்ள கடைகளில் கொடுக்கின்றனர். இவ்வாறு கொடுக்கப்படும் செல்போன்கள் 10 நிமிடங்களுக்குள் பழுது நீக்கி தரப்படுகின்றன. இங்கே வந்து கொடுத்தேன், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது, செல்ஃபோனை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த அன்டைமில் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 120 கடைகளில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பஜாரில் இரவு நேரத்தில் துயிலை தொலைத்து உழைக்கின்றனர். சார்ஜர், புதிய செல்போன்கள், ஹெட்ஃபோன், மெமரி கார்டு விற்பனை கடைகள் மற்றும் செல்போனில் பாடல்கள் பதிவு செய்து கொடுக்கும் கடைகளும் இந்த பஜாரில் நள்ளிரவையும் கடந்து செயல்பட்டு வருகின்றன. பயணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால ரீசார்ஜ் சர்வீஸ் எப்போனாலும் சரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடையை அணுகிறாங்கன்னா நான் செஞ்சு தர்றோம். கண்டிப்பான முறையில் ரீசினாலும் சரி பண்ணி கொடுக்குறோம். சேல்ஸ் மொபைல் ஏதோ ஒரு மார்க்கு அப்படின்னாலும் உடனே பண்ணி கொடுத்துருவோம். எனி டைம்னாலும் சரி ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. இது மட்டுமல்ல, செல்போனுக்கு தேவையான சில சாஃப்ட்வேர்களும் இந்த பஜாரில் கிடைப்பதால் மக்களின் நம்பிக்கைக்குரிய அபிமான கடைகளாக இவை விளங்குகின்றன. மதுரையில் எங்கே போனால் கிடைக்கும், இங்கே கிடைக்கும். பாண்டி பஜார் வந்தால் இன்றைக்கி கிடைக்கும். இங்கே போனால் கடை எப்பயுமே இருக்கும். விடிய காலம் போனால் நைட்டு 1 மணிக்கு போனால் கடை வச்சுருப்பாங்க, நம்பி வாங்கிட்டு வரலாம். பெட்டி கடை விலைக்கு வியாபாரம் பார்க்க அந்தளவுக்கு நான் வியாபாரம் அந்தளவு பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் பொறுத்தளவு உள்ளூர் மக்களின் உலக சந்தையாக இருப்பதால் இந்த இரவு நேர பஜாரில் உள்ள தொழிலாளர்கள் மக்களுக்கு விலை மதிப்புள்ள ஹீரோக்களாக காட்சியளிக்கின்றனர். செல்போன் பழுது நீக்கும் கடைகள் மட்டுமல்லாது செல்போனுக்கு தேவையான ரீசார்ஜ் மற்றும் ஹெட்ஃபோன், மெமரி கார்டு உள்ளிட்ட உபகரணங்கள் கிடைக்கும் கடைகள் கிட்டத்தட்ட 120 கடைகள் இரவு நேரத்திலும் செயல்பட்டு வருகின்றன. காரணம், ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் இருப்பதால் இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக வருவதால் இந்த கடைகள் இரவு நேரத்தையும் தாண்டி செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 120 கடைகளிலும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் என்பது தூங்கா நகரத்திற்கு மேலும் ஒரு சான்றாகவே அமைந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் முத்துகிருஷ்ணனுடன் குமரேசன், காவேரி நியூஸ், மதுரை.